வணக்கம் மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில ஏப்ரல் 14 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். நம்ம சாமுண்டீஸ்வரி வந்துட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் சந்திரா வராங்க வீட்டுக்கு. சாமுண்டீஸ்வரி சந்திராவை பார்த்து, சந்திரா எங்க போயிட்டு வந்த அப்படின்னு கேட்க, சந்திரா சொல்றாங்க, இல்லக்கா ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு, அதான் போயிட்டு வந்தேன்." அப்பதான் மயில்வாகனம் சொல்றாரு, அத்தை இப்ப எல்லாம் சின்ன மாமியார் எங்க போறாங்க வராங்கன்னே தெரிய மாட்டேங்குது, எங்க போறாங்க அப்படிங்கறத கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்ப சந்திரா சொல்றாங்க, என்ன மாப்பிள்ள என்ன என்னமோ சந்தேகப்படுற மாதிரி இருக்கு. மயில்வாகனம் சொல்றாரு, ஐயோ சின்ன மாமியாரே, உங்களை சந்தேகப்பட முடியுமா? நீங்க யாரு? உங்களை போய் சந்தேகப்பட்டா இந்த வீட்டுல நான்லாம் இருக்க முடியுமா? நான் உங்களை சந்தேகப்படல சின்ன மாமியாரே, என்னோட ஒப்பீனியனை தான் சொன்னேன். இது கேட்டதோட சந்திரா சொல்றாங்க, அக்கா பாத்தியாக்கா, இப்ப எல்லாம் பெரிய மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் எகத்தனம் அதிகமாயிருச்சு. அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, அப்படி பெரிய மாப்பிள்ளை என்ன தப்பா கேட்டாரு? நீ எங்க போயிட்டு வந்த அப்படின்னு தானே கேட்டாரு. திடீர்னு நீ வீட்டுல இல்லையேன்னு கொஞ்சம் பயமா இருக்குல்ல. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா நீ கூட என்ன இப்படி பேசுற, அப்படின்னா எங்கக்கா போக போறேன்? அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, யாருக்கு தெரியும், ஒருவேளை வேண்டாதவங்களை கூட நீங்க பாத்துட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அததான் சொன்னேன். இத கேட்டதும் சந்திரா வந்துட்டு கோவப்படுறாங்க. சந்திரா சாமுண்டீஸ்வரிய பார்த்து, அக்கா நீ முன்ன மாதிரி இல்ல, முன்னாடியெல்லாம் என்னை யாராவது பேசினா உன்னால தாங்கிக்கவே முடியாது, அவங்கள ஒரு வழி பண்ணிட்டு தான் மறு வேலை பாப்ப. ஆனா இப்பெல்லாம் அப்படி இல்லவே இல்லை, என்னை யாரு பேசினாலுமே நீ வேடிக்கை தான் பாத்துக்கிட்டு இருக்க. அப்ப நான் உனக்கு முக்கியம் இல்லாதவள் ஆகிட்டேன்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சந்திரா என்ன இப்படி பேசுற, நீ என் தங்கச்சி, நான் உன்கிட்ட சொன்னேன்ல, யாரு என்ன சொன்னாலும் சரி நான் உன்னை என்னைக்குமே சந்தேகப்பட மாட்டேன், நீ என்னோட தங்கச்சி சரியா? இத கேட்டதும் சந்திரா சொல்றாங்க, ஏதோ நீ வாய்க்கு தான் தங்கச்சின்னு சொல்ற, ஆனா எனக்கு நீயும் நானும் பிரிஞ்ச மாதிரியே தெரியுது. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, நான் என்னைக்குமே உன்னை வேண்டாதவளா நினைக்கவே மாட்டேன், நீ என்னோட தங்கச்சி சரியா? நீ போயிட்டு ரெஸ்ட் எடு. பெரிய மாப்பிள்ள இந்த மாதிரி சந்திராவை கேள்வி கேட்கிற வேலை வச்சுக்காதீங்க. அப்பதான் நம்ம கார்த்தியும் ரேவதியும் வீட்டுக்கு வராங்க. அவங்க ரெண்டு பேரும் வந்ததோட சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்ன ரெண்டு பேரும் நல்லபடியா சாப்பிட்டுட்டு வந்தீங்களா? சந்திரா இதை கேட்டுட்டு ஷாக் ஆகி, என்னக்கா சொல்ற, ரெண்டு பேரும் எங்க போயிட்டு வராங்க, எங்க அனுப்பி வச்சேன்? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அந்த பரமேஸ்வரி இருக்கான்ல, அவ ரொம்ப துமுறா, நான் வேலைக்கார மாப்பிள்ளைய ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லி ரொம்ப மோசமா பேசினா, அதனாலதான் என் மாப்பிள்ளை எப்படிப்பட்டவரு அப்படிங்கறத நிரூபிச்சேன். அந்த பரமேஸ்வரிய என் மாப்பிள்ளை சாப்பிட்ட அந்த எச்சி இலைய எடுக்க வச்சேன். உடனே சந்திரா சொல்றாங்க, அக்கா இதெல்லாம் நல்லதுக்கே இல்ல, அந்த பொம்பளை அப்படி தேவையில்லாம பேசிருக்கா அப்படின்னா நீ ரேவதி அங்க அனுப்பலாமா? எத்தனை வருஷ பகை, டக்குன்னு மறந்துட்டு ரேவதிய நீ அங்க அனுப்பியிருக்கியா? அக்கா இதெல்லாம் சரியே இல்ல, நீ கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே இருக்க, என்ன பழைய பகைய மறந்துட்டியா? என்னோட அக்காவும் அம்மாவும் இறந்ததுக்கு அந்த பொம்பளை தானே காரணம், எல்லாத்தையும் நீ மறந்துட்ட போல. சாமுண்டீஸ்வரி டக்குன்னு சேர்ல இருந்து எந்திரிச்சு, சந்திரா நான் எதையும் மறக்கல, எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்கேன், நீ ஞாபகப்படுத்தி எனக்கு சொல்லணும்னு அவசியமே கிடையாது அப்படின்னு சொன்னதோட சந்திரா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, அத்தை ஃபர்ஸ்ட் இவங்க ரெண்டு பேருக்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க, கண்டவங்க கிட்ட பேசி என்ன நடக்க போகுது? அப்ப சந்திரா கோவப்பட, அப்ப மயில்வாகனம் அமைதியா இருக்காரு. சாமுண்டீஸ்வரி கார்த்திய பார்த்து, எப்பா ராஜா அங்க என்ன நடந்துச்சு சொல்லுங்க. அப்ப ராஜா சொல்றாரு, மேடம் அதெல்லாம் எதுவும் இல்ல மேடம், நார்மலா போயிட்டு விருந்து சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா பாட்டிய பார்த்தாலே எனக்கு ரொம்ப பாவமா இருந்துச்சு, அவங்க என் மேல ரொம்ப பாசமா இருக்காங்கம்மா. அம்மா இன்னும் எத்தனை நாள்மா அவங்கள நீங்க கஷ்டப்படுத்த போறீங்க? அதுக்கு சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, இங்க பாரு ரேவதி, அங்க நான் உன்னை சாப்பிட அனுப்புனேன் அவ்வளவுதான், மத்தபடி அந்த குடும்பத்துக்கும் உனக்கும் எந்தவித சம்மதமும் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோ. அந்த பரமேஸ்வரிய என் மாப்பிள்ளையோட எச்சி இலையை எடுக்க வைக்கிறதுக்காக தான் நான் அப்படி பண்ணனே தவிர்த்தேன், இனிமே அந்த குடும்பத்துக்கும் நமக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி ஸ்ட்ரிக்டா பேசினதோட நம்ம ரேவதி ரொம்ப கவலைப்பட்டு கோவமா அந்த இடத்துல இருந்து போறாங்க. அவங்க போனதோட
நம்ம சாமுண்டீஸ்வரி கார்த்திய பார்த்து, இங்க பாருப்பா ராஜா, அந்த பொம்பளை எதுவும் எகத்தலமா பேசலையே. கார்த்தி சொல்றாரு, இல்ல மேடம், அப்படியெல்லாம் எதுவுமே பேசவே இல்லை. சந்திரா அந்த இடத்துக்கு வந்துட்டு, அக்கா சந்திரா கேக்குறாங்க, அந்த வீட்டுக்கெல்லாம் எதுக்குக்கா நீ அனுப்புற, அந்த வீட்டுக்கும் நமக்கும் எந்த வித சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி சந்திராவை பேசி அந்த இடத்துல இருந்து அனுப்பும் பொழுது மயில்வாகனம் சொல்றாரு, அத்தை, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொன்னீங்களே, ஞாபகம் இருக்கா அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, சொல்லுங்க மாப்பிள்ள, என்ன விஷயம், எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையே அப்படின்னு. அப்பதான் மயில்வாகனம் சொல்றாரு, என்னத்த இப்படி சொல்றீங்க, இது மாதிரி ஹனிமூனுக்கு என்னையே ரோகிணியே அனுப்புறேன்னு சொல்றீங்க, இப்ப டக்குன்னு மறந்துட்டு பேசுறீங்க. ராஜராஜா கேக்குறாரு, நல்லா இருக்குதே மாப்பிள்ள, நீங்க உங்களோட நியாயத்தை பேசுறீங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இப்பதான் நம்ம ராஜாவுக்கு ரேவதிக்கும் கல்யாணம் ஆகிருக்கு. அவங்க ரெண்டு பேரையும் ஹனிமூனுக்கு அனுப்புறதை விட்டுட்டு பழைய ஜோடி உங்க ரெண்டு பேரையும் அனுப்பணும்னு யோசிப்போமா. இத கேட்டதும் மயில்வாகனம் சொல்றாரு, அத்தை, என்னத்த, சாமுண்டீஸ்வரர் சொல்றாங்க, சரிங்க மாப்பிள்ள, கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு கொடுத்தது வாக்கு தானே, சோ கண்டிப்பா நான் அனுப்புறேன். ஆனா இந்த வாட்டி இந்த ரேவதி ராஜா அவங்களையும் கூட்டிட்டு போங்க. உடனேயே நம்ம மயில்வாகனம் சொல்றாரு, அத்தை, நீங்க சரின்னு சொல்லிட்டீங்கல்ல, எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, என்னென்ன ஏற்பாடுகள் பண்ணணுமோ, என்னென்ன செலவாகணுமோ எல்லாத்தையுமே நான் ரெடி பண்றேன். அதனால நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. மயில்வாகன மாப்பிள்ள, நீங்களும் என்னென்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணுமோ எல்லாத்தையுமே கரெக்டா ரெடி பண்ணுங்க. மயில்வாகனம் சொல்றாரு, சரிட்ட, நான் எல்லாத்தையுமே கரெக்டா ரெடி பண்றேன், நீங்க எதுக்கும் ஒரே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அப்புறமா நம்ம ரேவதியை கூப்பிடுறாங்க. ரேவதி அந்த இடத்துக்கு வராங்க. கார்த்தியும் கூப்பிடுறாங்க. கார்த்தியும் அந்த இடத்துக்கு வராங்க. வந்ததோட சாமுண்டீஸ்வரி ரேவதியை பார்த்து, அம்மாடி ரேவதி, இப்பதானே புதுசா உங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆகிருக்கு, அதனால ரெண்டு பேரையும் ஹனிமூனுக்கு அனுப்பலாம் அப்படின்னு யோசிச்சேன். இதை கேட்டதும் ரேவதி ரொம்ப கோவப்பட்டு, அம்மா, எனக்கு இந்த கல்யாணத்திலேயே கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க ஏன் வெளியில அனுப்பணும்னு சொல்றீங்க அம்மா, கொஞ்சம் கூட நியாயமே இல்லாம பேசுறீங்கம்மா, ஏமா இப்படி என்னோட ஒப்பீனியனை கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ரேவதி, உன் லைஃப் நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தானே நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னமும் நான் உனக்கு ஏதோ பாவத்துல தள்ளிவிட்ட மாதிரி இப்படி பேசிக்கிட்டு இருக்க, நீ நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு இனிமே என்னை எதிர்த்து பேசுற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. அப்ப ரேவதி நேரா கார்த்தியை பார்த்து முறைக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி கார்த்தியை பார்த்து, ராஜா, இதுல எங்க ஏதாவது சொல்றீங்களா. கார்த்தி சொல்றாரு, மேடம், இதெல்லாம் வேண்டாம். அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள, என்ன வேணான்னு சொல்றீங்க, இங்க பாருங்க, இதுல எந்தவித மாற்றமும் இல்ல. மயில்வாகன மாப்பிள்ள, என்னைக்கு கிளம்புறது அப்படிங்கறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே சீக்கிரம் பண்ணுங்க. இது கேட்டதோட மயில்வாகனமும், அத்தை, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நான் சிறப்பா ஏற்பாடு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப ரேவதி கோவமா அவங்களோட ரூமுக்கு போறாங்க. அங்க போனதோட ரேவதி செம்ம கோவத்துல, எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த டிரைவர் எல்லாத்தையும் இப்படி உசுப்பேத்தி விட்டுட்டு பண்ணுவான் அப்படின்னு. அப்ப நம்ம சந்திரா ரூமுக்குள்ள வராங்க. வந்துட்டு நேரா ரேவதியை பார்த்து, ரேவதி, கேள்விப்பட்டேன் ரேவதி, இந்த டிரைவர் ராஜா இப்படி உங்க அம்மாவை அவன் கைக்குள்ள போட்டு இதெல்லாம் பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உன்னை நல்லா ஏமாத்திட்டான் ரேவதி, உன்னால இனிமே ஒன்னும் பண்ண முடியாது. அவன் பாட்டுக்கும் என்னென்னமோ பிளான் பண்ணிக்கிட்டு போறான். சந்தி முகூர்த்தம், ஹனிமூன் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கும் ட்ரை பண்ணிக்கிட்டே போறான். பாவம் ரேவதி, நீ உன்னோட லைஃபே இப்படி ஆகிருச்சு. நீ அந்த மகேஷ கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழணும்னு நினைச்ச, ஆனா கடைசியா இப்படி ஆகிருச்சு. இனிமே நீ ஆசைப்பட்ட இது எதுவுமே கிடைக்க போறது கிடையாது. உன் லைஃபே டோட்டலா காலி ரேவதி அப்படின்னு சொன்னதோட ரேவதி ரொம்ப கண் கலங்குறாங்க. அப்ப சந்திரா சொல்றாங்க, ரேவதி, இப்ப எதுக்கு நீ கண் கலங்குற, நீ இப்ப நினைச்சா கூட இவனை விரட்டி விட்டுட்டு மகேஷ கல்யாணம் பண்ணலாம். அதுக்கு மகேஷ் எங்க இருக்கான் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். எனக்கு என்னமோ இந்த டிரைவர் ராஜா மேலையும் சந்தேகம் இருக்கு. அப்ப ரேவதி சொல்றாங்க, சித்தி, எனக்கும் அவன் மேலதான் சந்தேகம் இருக்கு. அவன்கிட்ட கேக்குறதுக்கு பிடி கொடுத்து பேச மாட்டேங்கிறான். அவன் ஏதாவது சொல்லிட்டா கண்டிப்பா மகேஷ் எங்க இருக்காரு அப்படிங்கறத நான் கூட கண்டுபிடிச்சிருவேன். ஆனா சொல்ல மாட்டேங்கிறானே அப்படின்னு சொன்னதோட சாமுண்டீஸ்வரி அம்மா ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்ட்டு பேசுறாங்க. அப்ப டக்குன்னு கார்த்தி ரூமுக்குள்ள வராரு. வந்ததோட சந்திரா நேரா கார்த்தியை பார்த்து, இங்க பாரு டிரைவர் ராஜா, பாவம் ரேவதியோட லைஃப ஒட்டுமொத்தமா ஸ்பாயில் ஆகிட்டே இல்ல. கார்த்தி அந்த சந்திரா பார்த்து முறைக்க சந்திரா அந்த இடத்துல இருந்து போறாங்க. ரேவதி நேரா கார்த்தி கிட்ட, இங்க பாருங்க, என்ன நினைச்சுக்கிட்டே நீங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, இந்த ஹனிமூன் ஏற்பாடுக்கும் எனக்கும் எந்த வித சம்பந்தமும் இல்ல. இது உங்க அம்மாவோட ஏற்பாடுதான். எதுக்கு என்ன தேவையில்லாம பேசுறீங்க, எனக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்ல அப்படின்னு சொல்ல, அப்ப ரேவதி சொல்றாங்க, அப்பா சாமி போதும்பா,
நீ என்னென்னமோ பிளான் பண்ணி உன் குடும்பத்துல உள்ளவங்க எல்லாரையுமே ஏமாத்திட்ட. ஃபர்ஸ்ட் மாமாவை ஏமாத்தின, அடுத்து எங்க அப்பாவை ஏமாத்தின, அடுத்து எங்க அம்மாவையும் ஏமாத்திட்டியல்ல. இன்னும் இந்த குடும்பத்தை நீ என்னெல்லாம் பண்ண போறியோன்னு தெரியல. என் வாழ்க்கையிலேயே என்னோட முதல் எதிரி அப்படின்னு பார்த்தா அது கண்டிப்பா நீதான். உன் முகத்துல முழிக்கிறது கூட எனக்கு வெறுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி ரேவதி பேசுறாங்க. அப்பதான் கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, நான் என்ன சொன்னாலுமே நீ கண்டிப்பா கட்டாயமா நம்ப போறதே கிடையாது. அதனால இது சொல்லியும் வேஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி அந்த இடத்துல இருந்து போறாரு. இன்னொரு பக்கம் சந்திர நேரா மாயாவுக்கு போன் பண்றாங்க. மாயா போனை பார்த்துட்டு, ஆஹா சந்திரா மேடம் போன் பண்றாங்க, என்னவா இருக்கும், சரி கேட்போம் அப்படின்ட்டு போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க மாயா மேடம், சொல்லுங்க சந்திரா மேடம் அப்படின்னு சொல்ல சந்திரா சொல்றாங்க, மாயா அந்த மகேஷை கண்டுபிடிச்சியா இல்லையா, அந்த போலீஸ் கேஸ் என்னாச்சு? மாயா சொல்றாங்க, எங்க போலீஸ் கிட்ட போயிட்டு சொன்னாதான் அவங்க என்ன பேசுறாங்க, இதுக்கும் அந்த சாமுண்டீஸ்வரிக்கும் எந்தவித சம்மந்தம் இல்ல, நான் தான் தேவையில்லாம உளறிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் பேசுறாங்க. நான் எப்படிதான் இத சரி கட்டி கொண்டு வர்றது? மகேஷ் எங்க இருக்காரு என்னன்னே தெரியல, அவரு உயிரோட இருக்காரா அப்படின்னு கூட எனக்கு தெரியல, நான் என்ன பண்ண போறேன்னே தெரியல அப்படின்னு மாயா ரொம்ப ஒரி பண்ண. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, நீ இப்படியே ஒரி பண்ணிக்கிட்டே இரு, அப்படியே மூலையிலே உட்கார்ந்துருந்தா மகேஷ் எங்க இருக்கான் அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியுமா? எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஐடியா இருக்கு, அதை வேணா நீ ட்ரை பண்ணி பாரு. இப்போதைக்கு நமக்கு அடிச்சிருக்க வாய்ப்பு அந்த ரேவதி தான், அவளை வச்சுதான் நம்ம ஒரு பிளான் பண்ணணும். அதுக்கு மாயை கேக்குறாங்க, என்ன பிளான் பண்ணணும்னு சொல்லுங்க, நானும் ஹெல்ப் பண்றேன். சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு, ரேவதிய வீட்டுக்கு கூப்பிட்டு நான் சொன்ன மாதிரி சொல்லு, அவ ஒத்துக்கிறாளா என்னன்னு பாப்போம். மாயா கேக்குறாங்க, என்ன சொல்றீங்க? சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு, இன்னுமே மகேஷுக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்னும் ரேவதி வந்துட்டு அந்த டிரைவர் ராஜா கூட சேர்ந்து ஹாப்பியா வாழ ஆரம்பிக்கல. சோ இதை பயன்படுத்தியே நீ ஈஸியா மறுபடியும் மகேஷ் ரேவதியோட கல்யாணத்தை நடத்தலாம். இதை கேட்டதும் மாயை கேக்குறாங்க, எப்படிங்க இதெல்லாம் சாத்தியமா? அதுக்கு அந்த ரேவதி ஒத்துப்பாளா? சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு, அவ இப்போதைக்கு அவ அம்மா மேல அவ்வளவு கோவத்துல இருக்கா, அதனால நீ என்ன சொன்னாலும் செய்வா, அதனால நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ ரேவதியை கூப்பிட்டு பேசு, என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். இப்ப அந்த டிரைவர் ராஜாவும் ரேவதியும் ஆஹ் ஹனிமூனுக்கு கிளம்ப போறாங்க. அவங்க மட்டும் போனாங்கன்னா அதுக்கப்புறம் உன்னால எதையுமே சாதிக்க முடியாது. நீ என்ன பண்ணலாம்னு யோசி. இதை கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, சரி நான் இத பத்தி மாய கிட்ட இத பத்தி நான் ரேவதி கிட்ட கேக்குறேன் அப்படின்னு சொன்னதோட சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு, அவகிட்ட நீ பேசும் பொழுது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பேசு. நீ எப்படி பேசுறியோ அப்பதான் அவ உன் வலையில சிக்குவா, பாத்துக்கோ. மறுபடியும் அந்த சொத்தெல்லாம் உனக்கு வேணும், மறுபடியும் மகாராணி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, என்ன சொல்ற? மாயா சொல்றாங்க, சரிங்க மேடம், நான் இப்பவே ரேவதிக்கு போன் பண்ணி பேசுறேன் அப்படின்ட்டு மாயா வந்துட்டு சந்திரா கிட்ட, தேங்க்ஸ் மேடம் இந்த பிளான சொன்னதுக்கு. அதுக்கு அந்த சந்திரா சொல்றாங்க, சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்புறமா மாயா நினைக்கிறாங்க, ஆமா மறுபடியும் மகேஷ் அந்த வீட்டுக்கு மாப்பிள்ளைய போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அந்த சாமுண்டீஸ்வரியோட சொத்து கிடைக்கல அப்படின்னாலும் ரேவதிக்கும் பல கோடி சொத்து இருக்கு அப்படிங்கறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். சோ நம்ம எப்படியாவது அந்த ரேவதிக்கும் மகேஷுக்கும் மறுபடியும் கல்யாணத்தை ஏற்பாடு பண்றதுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு மாயா நேரா ரேவதிக்கு போன் பண்றாங்க. ரேவதி போனை பார்த்துட்டு, என்ன இது மாயாக்கு போன் பண்றாங்க, ஒருவேளை மகேஷ் வந்திருப்பாரோ அப்படின்ட்டு போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க எப்படி இருக்கீங்க, மகேஷ கண்டுபிடிச்சாச்சா அப்படின்னு சொல்ல, அதுக்கு மாயா அழுகுறாங்க, ஐயோ ரேவதி அப்படின்னு. அப்ப ரேவதி மாயாவை பார்த்ததோட, ஐயோ ஏன்கா இப்படி அழுகுறீங்க, அழாதீங்கக்கா. அப்ப மாயா சொல்றாங்க, ரேவதி நான் உன்னை எவ்வளவு நம்பினேன், நீ எப்படியும் எங்களை காப்பாத்திடுவ இந்த பிரச்சனையில இருந்து அப்படின்னு நினைச்சேன். ஆனா நீ இப்படி பண்ணுவ அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ பாட்டுக்கும் அந்த டிரைவர் ராஜா கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சுட்ட. அப்ப என்ன பத்தின கவலை உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லை இல்ல? மகேஷ் உயிரோட இருக்காரா அப்படின்னு தெரியாம இருக்கேன். எனக்கு நான் என் வாழ்க்கையை முடிச்சுக்க போறேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. இதையெல்லாம் கேட்டதோட ரேவதிக்கு ரொம்ப அதிர்ச்சி. ஐயோ மாயாக்கா என்ன இப்படி சொல்றாங்க, அவங்களை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்ட்டு வீட்டை விட்டு வெளியில வராங்க. அப்ப கார்த்தி நேரா ரேவதியை தடுக்கிறாங்க. எங்க போறீங்க? ரேவதி சொல்றாங்க, நான் எங்க போனாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போகணுமா அப்படின்ட்டு கோவமா வெளியில வராங்க. அப்பதான் சாமுண்டி சரி இதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. ரேவதி இந்த நேரத்துல எங்க போறா அப்படின்ட்டு ரேவதி பின்னாடியே வராங்க. நேரா அந்த ரேவதி போன இடத்துக்கு போக மாயா வீட்டுக்கு போனதோட சாமுண்டி சரி அதிர்ச்சியாகி ஜன்னல் வழியா பாக்குறாங்க. ரேவதி அங்கேருந்து பைக்கை நிப்பாட்டிட்டு நேரா அந்த மாயாவை போய் பாக்குறாங்க. மாயாக்கா அப்படின்னு.
அப்ப மாயா வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ரேவதி போயிட்டு தடுத்து, அக்கா என்னக்கா இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்கிறீங்க? நீங்க மட்டும் இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா மொத்த பாவத்தையும் என் தலையில வைக்கலாம் அப்படின்னு பாக்குறீங்களா? ஏற்கனவே மகேஷ காணோம் அப்படின்னு என் மனசு புண்ணா போயிருக்கு. இப்ப நீங்களும் இதை ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா என்னால தாங்கிக்க முடியுமா? ஏன்கா இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அழுகுறாங்க. மாயா சொல்றாங்க, ரேவதி எனக்கு ஒரு வழியே இல்ல. மகேஷ் உயிரோடு இருக்காரா அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு என்ன தெரியும்னு சந்தேகமா இருக்கு. உங்க அம்மாவும் அந்த டிரைவர் ராஜாவும் சேர்ந்துதான் மகேஷ கடத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு தோணுது. ரேவதி, நீ நினைச்சா மட்டும்தான் மகேஷ காப்பாத்த முடியும். இங்க பாரு, உனக்கு அந்த டிரைவர் ராஜா கூட சேர்ந்து வாழ்றதுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை அப்படிங்கறத பத்தி எனக்கு தெரியும். நீ நினைச்சா இப்ப கூட நீ வந்துட்டு மகேஷ கல்யாணம் பண்ணிட்டு ஹாப்பியா இருக்கலாம். அதுக்கு அந்த டிரைவர் ராஜா கட்டின அந்த தாலியை கைட்டி அவன் மூஞ்சிலேயே வீசிட்டு நீ வந்து மகேஷ கல்யாணம் பண்ணிக்கோ. மகேஷ் கண்டிப்பா உன்னை தப்பா நினைக்க மாட்டாரு. மகேஷ பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல, அவரு ரொம்ப நல்லவரு. என்னைக்குமே உன்னை தப்பா நினைக்க மாட்டாரு. சொல்லு ரேவதி அப்படின்னு சொல்ல, அப்ப ரேவதி சொல்றாங்க, அக்கா நீங்க சொல்றது சாத்தியமாகுமா அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாரு, எல்லாமே சாத்தியமாகும். மகேஷ் என்னைக்குமே உன்னை தப்பா நினைக்க மாட்டாரு. நீ மகேஷ் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைச்சுதானே ஆசைப்பட்டேன். கடைசி நேரத்துல எவனோ ஒருத்தன் உன் கழுத்துல தாலி கட்டினதுக்காக அவன் கூட காலத்துல சேர்ந்து வாழலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டியா? சொல்லு ரேவதி. அப்ப ரேவதி சொல்றாங்க, ஐயோ அக்கா, எனக்கு அவன் முகத்திலேயே முழிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. அப்புறம் எப்படி நான் அவன் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணுவேன்? அக்கா தயவு செஞ்சு இந்த மாதிரி நினைக்காதீங்க. எனக்கு அவனை சுத்தமா பிடிக்கவே இல்லை, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அதுக்கு மாயா சொல்றாங்க, இங்க பாரு, எனக்கு ஒரு நல்ல யோசனை. நீ மட்டும் சரின்னு சொன்னீங்கன்னா எப்படியாவது மகேஷை கண்டுபிடிச்சு உனக்கும் மகேஷுக்கும் கல்யாணத்தை பண்ணிட்டா அதுக்கப்புறம் அந்த டிரைவர் ராஜாவே வீட்டை விட்டு துரத்திடலாம். அப்புறம் உங்க அம்மா கல்யாணம் நடந்துருச்சு அப்படிங்கறதுக்காக மகேஷை மறுபடியும் வீட்டுக்குள்ள அனுமதிச்சுதான் ஆகணும். சொல்லு, உன் லைஃப் நல்லா இருக்கணும்ல. உடனே ரேவதி சொல்றாங்க, சரி நான் மகேஷை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்குறாங்க. இதெல்லாம் கேட்டதோட சாமுண்டீஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சி. ஐயோ, என்ன இது, ரேவதி இப்படி பேசுறா? என் பொண்ணு இப்படி பேசலான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவ லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு முடிவு எடுத்தா அவ இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்கிறாளே அப்படின்னு சாமுண்டீஸ்வரி ரொம்ப கவலைப்படுறாங்க. இன்னொரு பக்கம் மாயா நினைக்கிறாங்க, அப்பாடா, நம்ம பிளான் பண்ணது எப்படியோ ஒர்க் அவுட் ஆகிருச்சு. இனிமே யாரு நினைச்சாலும் இந்த பிளானை தடுக்க முடியாது அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சோ இந்த எபிசோடு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னாலும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் தொடர்ந்து போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கண்டினியூவா வரும். அண்ட் இதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கணும், அந்த அப்கமிங் ப்ரெடிக்ஷன் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.